ஸோ இன் ஜென்ரல் டேர்ம் வந்து பாடி ஹீட்டாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம ஒரு லேமன் லாங்குவேஜில் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ ஜென்ரலாக இதுதான் வந்து முக்கியமான காரணமாக இது எப்படி நீங்கள் ரிவர்ஸ் எந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க ஒரு பேஷண்ட் கிட்டேருந்து? ஓகே, இப்போது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லேட் நைட் ஒர்க் பண்ணுறது, நைட் ஷிஃப்ட்டு, ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு. ஸோ இதில் வந்து பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு ஒரே வழி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மண்டே ஒரு வெனஸ்டே ஒரு சாட்டர்டே உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். அப்பயும் தப்பாக தான் பண்ணிட்டு வருவாங்க. தலைக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுனா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டோம்பாங்க. அப்போ ஹீட் வந்து தலையிலேருந்து உடம்புல இறங்கி எஸ்பெஷலி வந்து விதைப்பையை தான் தாக்குது. அப்போது உடம்பு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறது முக்கியம். ப்ராப்பர் ஹைட்ரேஷன். இப்போ வந்து உதாரணத்துக்கு 20 kg ஆஃப் பாடி வெயிட் இருக்காங்கன்னா 1 லிட்டர் தண்ணி, 60 கிலோ இருந்தால் 3 லிட்டர், 80 கிலோ இருந்தால் 4 லிட்டர், இந்த மாதிரி ஒரே டைமில் குடிக்க முடியலனா கூட நாள் ஃபுல்லாகவே ஸ்ப்ளிட் பண்ணி குடிக்கணும். அதே மாதிரி யூரின் வரும்போது அடக்கக்கூடாது. ஆனாலும் ஜலமடக்கி போகித்தாலும் ஆண் குறியில் நோய் வந்து சேரும் பண்பேன்னு சொல்லியிருக்காங்க சித்தர் பாடலில். ஸோ அப்போது ஒருத்தங்க எஸ்பெஷலி யூரின் வந்து அடக்கிட்டு இன்டர்கோர்ஸ் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு விதை பையில் வந்து வீக்கம் அடைஞ்சு வெரிகோசீல் போன்ற ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ட்ரிகர் ஆகும்னு சொல்லி இந்த பாடல் இருக்கிறனால யூரின் வரும்போது உடனே அதை வந்து வெளியே கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ப்ளஸ் 8 hours ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து 4 மணி நேரம் தூங்குறது, 2 மணி நேரம் தான் டாக்டர் நான் தூங்குறேன், எனக்கு வந்து 2 ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், 2 ஒர்க் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு பாடி ஹீட் இன்னும் எக்ஸஸாக இருக்கும். ஸோ ஹீட்டுன்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாகவே பித்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த பித்தம் ஆகிய தீயை வந்து அணைக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து பொதுவாக வந்து ஒரு நீரோ அல்லது மண்ணோ போட்டு அதை அணைக்கிறோம் அப்படிங்கும்போது இது 2 பூதமும் சேர்ந்து தான் இனிப்பு. ஸோ இனிப்பு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட். இப்போ வந்து ஒரிஜினல் ஹனியாக இருக்கலாம், அதில் வந்து பனங்கல்கண்டு. ஸோ ஓரளவுக்கு கார்போஹைட்ரேட் சாப்பிட்ணும். ஸோ கார்போஹைட்ரேஷன் அப்படின்னா ஹைட்ரேஷன், ஒரு செல்லுக்குள்ளேயும் நமக்கு வந்து நீரை போய் தக்க வைக்கிறதுக்கு அந்த கார்போஹைட்ரேட் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போது நிறைய பேர் வந்து இந்த பாடி பில்டிங் பண்ணுறேன் அப்படிங்கும்போது சுத்தமாக கார்ப்ஸ் கட் பண்ணாமல் ஓரளவுக்கு 100 grams ஆஃப் கார்போஹைட்ரேட்டாக எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த பாடியோட ஹீட் வந்து தனியும்.